வரக்கூடிய பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வரப்போகுது. தைப்பூசம்னாலே தை மாசத்துல பூச நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கொண்டாடக்கூடிய நம்ம தமிழ் கடவுள் முருகனோட அருமையான நாள். நம்ம தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் சிறப்பாக வழிபாடு பண்ணுவோம். இப்போ தைப்பூசத்தன்னைக்கு இப்போ வழிபாடு பண்ண போகிறோம் அப்படின்னா முன்னாடியே விரத முறைகளை கடைப்பிடிக்கிறது வழக்கமாக இருக்கும். ஸோ இந்த விரத முறைகள் எப்படி பண்ணலான்றது சொல்கிறேன். இப்போ சிலர் 48 நாள் விரத முறை கடைப்பிடிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள், வாங்க பண்ணலாம். நானும் சேர்ந்து பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த 48 நாள் எண்ணெயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் 25ஆம் தேதி புதன்கிழமை இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 48 நாள் ஒரு மண்டலம் வரும் பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு. ஸோ இந்த நாள் யாரெல்லாம் முடியுதோ அவங்க பண்ணுங்க. இல்லை இது முடியலை அப்படின்னா 21 நாள் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் விரத முறையை. ஸோ அந்த 21 நாள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஜனவரி 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தைப்பூசத்துக்குள்ள கரெக்டாக 21 டேஸ் வரும். நீங்கள் அது பண்ணுங்க. இந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியும் நம்ம முருகனை நினச்சி வழிபாடு பண்ணுறோம். உங்களோட வீட்டில் யாருனால என்ன முடியுதோ அதை பண்ணுங்க, அவ்வளோதான். யாருனாலெல்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் அந்த இடத்துல நல்ல பூஜைகள் பண்ணி நிறைய பூ வச்சு விளக்கு வச்சு உங்களால் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணலாம். இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களால முடியலை அப்படின்னா நீங்கள் டெய்லியும் முருகனை நினச்சி ஓம் சரவண பவவோம் அப்படின்னு ஒரு சின்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் திருநீர் எடுத்து நெத்தியில் வச்சுட்டு முருகனோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போனாலும் அவர் அழகாக நமக்கு அருளை கொடுப்பாரு. ஸோ இந்த 48 நாள்லாம் பண்ணுறது 21 நாள் பண்ணுறதுலாம் ரொம்ப சிறப்பான முறைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த 12 மாதத்தில் இந்த 48 நாள் 21 நாள் யார் டெடிகேட்டடாக பண்ணுறாங்களோ மீதி நம்மளோட லைஃப்பில் வரக்கூடிய நாளெல்லாம் முருகன் பார்த்துக்குவாரு அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ யாருனால முடியுதோ பண்ணுங்கள். இந்த டைம் பீரியடில் நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. 48 நாளைக்கு 21 நாளைக்கு நான்வெஜ்ஜை விட்டுருங்க கம்ப்ளீட்டாக. லேடிஸ் பீரியட்ஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த நாளில் மட்டும் விட்டுட்டு மீதி நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த நாளில் நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுருங்க. அதே மாதிரி அந்த இடத்துல மஞ்சள் இல்லாட்டி பூ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ முருகனோட அருள் நம்ம எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். முருகனோட அருள் நமக்கு கிடைக்கட்டும். முருகன் அருளால் எதுவுமே முடியாத காரியம் இல்லை. ஸோ நமக்கு அவர் சிறப்பாக அருள் புரிவார். ஓம் முருகா.